கடந்த நாட்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் திடீர் மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இவ்வாறு மீமுறைவிலும் திடீரென மண்சரிவு ஏற்பட்டது. இந்த சூழலில் 3 மாத குழந்தையை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தையை, அதாவது தாயிடம் இருந்து பிரிந்து சென்ற குறித்த குழந்தையை நேற்றைய தினம் இராணுவத்தினர் குறித்த தாயிடம் மீண்டும் ஒப்படைத்ததாக தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு குறித்த 3 மாத குழந்தையை தாயிடம் ஒப்படைக்கும் முயற்சிக்காக இராணுவத்தினர் விமானப்படையினரின் உதவியை பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் அந்த தாய் கருத்து தெரிவிக்கும் போது, மீமுறைவில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக கடந்த 27ஆம் திகதி முதல் தான் தனது குழந்தையை பிரிந்திருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் தனது குழந்தையை பிரிந்து மிகவும் மன வருத்தத்துடன் இருந்ததாகவும், தன்னுடைய குடும்பத்தார் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனர்த்த நிலையின் போது இவர் அவிசாவளையில் இருந்ததாகவும், குழந்தை குடும்பத்தாருடன் மீமுறைவில் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் மீமுறைவில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இராணுவ மருத்துவ குழாமில் இராணுவத்தினர் சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவு ஆகியவற்றை கொடுத்து இராணுவத்தினர் அவர்களை பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.